ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.1 உள்ள 12வது கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் 9th மேக்ஸ் சாப்டர் 3ங்கிற ஹெட்டிங் கீழே எல்லா கணக்குகளும் இருக்குது. உங்களுக்கு எந்த கணக்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் 12வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P of x என்பது படி 1ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை மற்றும் Q of x என்பது படி 2ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை எனில் P of x into Q of x என்பது எவ்வகை பல்லுறுப்புக்கோவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ படி 1ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மிக உயர்ந்த அடுக்கு உள்ள படியை வச்சு தான் நம்ம அந்த பல்லுறுப்புக்கோவையை சொல்லுவோம். சரியா? படி 1ஐ உடைய அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். அடுத்தால Q of x என்பது படி 2ஐ கொண்ட, படி 2 அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 2ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை. இது கூட எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இது கூட சேர்த்துக்கலாம் பல்லுறுப்புக்கோவையா. நான் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இந்த 2 பல்லுறுப்புக்கோவையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும், அதாவது அந்த கோவையினுடைய படி என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 1, ரெண்டாம் பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? அடிமானம் 1 போல் இருந்தால் அதை எழுதி அதனுடைய அடுக்குகளை கூட்டி எழுதணும். அப்போ எக்ஸின் அடுக்கு 3ன்னு எழுதுவோம். சரியா? அப்போ நமக்கு எவ்வகை பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும் அப்படின்னா முப்படி பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். P of x என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி 1, Q of x என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி 2, P of x into Q of x என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி. இந்த படி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பார்த்தோம், 1 2 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் கூட்டி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த P of xன் படியையும் Q of xன் படியையும் கூட்டி எழுதணும்னா நம்ம பெருக்கி வர பல்லுறுப்புக்கோவையின் படி கிடைச்சிரும். அப்போ 1 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 3. ஓகேவா? அப்போ P of x into Q of x அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படி என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.